இந்த சன்ஸ்கிரீனை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. பட் உண்மையிலே நீங்கள் ஆன்டி ஏஜிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒன்று மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து சன்ஸ்கிரீன். இதை தவறாமல் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஸ்விம்மிங் போனாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டி போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு SPF 50 இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான சன்ஸ்கிரீன், நான் கொமிடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க துவாரங்கள் எல்லாம் அடைக்காமல் கம்ஃபர்டபுளாக இப்போ நிறைய நல்ல நல்ல சன்ஸ்கிரீன் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஐம் டாக்கிங் அபவுட் டில் யோர் ப்ரீடீன்ஸ். இவ்வளோவே போதும், தேவையே இல்லை மற்றபடி. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். அப்புறம் அந்த டீன் வரும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஆக்னே தன்மை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆக்னேவை ட்ரீட் பண்ணணுமா வேணாமாங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்தோடனே தானே போயிடும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்தோடனே போயிடும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது தான். ஆனால் அது விட்டுட்டு போகிற ஸ்கார் வந்து போகாது. ஸோ திரும்ப அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த டேமேஜ் டு த ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம அந்தந்த ஏஜில் அட்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் தென் உண்மையான ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது ஆஃப்டர் 20s அதர் தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ வர பிரச்சனைகள், ஒரு பிக்மெண்டேஷனோ டேனோ, கொஞ்சம் நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 30 days ஒன்ஸ் வந்து நம்ம பேசுறீங்க இல்லையா, ஃபேஷியல் அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் கிரேடாக பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பழைய டல் செல்ஸையும் டெட் செல்ஸையும் நீக்கிட்டு புது செல் வந்து உருவாக்குறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்குறோம். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை குறைச்சிக்கிட்டே வரும்.